ஃப்ரெண்ட்ஸ், விரத முறைகள் பற்றி நம்ம பேசினோம் இல்லைங்களா? அப்போது சேனல் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு விரத முறை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது சிவராத்திரிக்கு மட்டும் கண்ணு முழிச்சா போதும், ஏகாதசிக்கெல்லாம் கண்ணு முழிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இருந்தார். ஏகாதசி அப்படின்னு சொல்கிறது 11வது நாள். ஓகேங்களா? அந்த ஏகாதசி அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு பெரிய ஒரு விஷயமும் அதில் கிடையாது. ஆனால் அந்த 11 அப்படிங்கிறது ஒரு திருப்தி தரக்கூடிய இடம். அந்த 11ங்கிற அந்த நம்பருக்கு இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு திருப்தியையும் நமக்கு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அது 11வது கட்டம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் இருக்கு இல்லைங்களா? அந்த 11வது கட்டம் நமக்கு திருப்தியையும் லாபத்தையும் தரக்கூடியது. அதுலேயும் மார்கழி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி பெருமாளுக்கு மிக உகந்த ஒரு நாள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படி பெருமாளுக்கு மிக உகந்த ஒரு நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது இரவு முழுக்க அவருடைய பஜனைகளையும் அவருடைய பாசுரங்களையும் அவரோட அந்த பாடல்களையும் பாராயணம் பண்ணிட்டு இருந்து காலையில் குளிச்சுட்டு போய் அவரோட சேர்ந்து அந்த வைகுண்ட வாசலில் பூந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. அதனால தான் அந்த நாள், அந்த ஏகாதசி வந்த நிமிஷத்துலேருந்து அந்த ஏகாதசி முடிகிற வரைக்கும் அவரையே நினச்சி ஒரு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கண்ணு முழிக்க சொல்கிறதோ தவிர கண்ணு முழிக்கிறது கட்டாயம் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் உங்கள் இஷ்டம்தான். ஆனாலும் அப்படி செஞ்சால் அது அந்த விரதம் மிக சிறப்பாக பூர்த்தி ஆகும். அப்படிங்கிறனால அந்த விரதம் இருக்க சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு கண்ணு முழிச்சு முழு ஏகாதசியும் அங்கே நம்ம கும்பிடணும், அவரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது.